S-400 ஏவுகணை அமைப்புகளை களமிறக்கும் இந்தியா. ரஷ்யாவுடன் அவசர டீலிங். திடீர்னு என்ன ஆனது? S-400 ஏவுகணை அமைப்புகளை களமிறக்கும் இந்தியா. ரஷ்யாவுடன் அவசர டீலிங். திடீர்னு என்ன ஆனது? இந்தியாவின் வான் பாதுகாப்பு திறனை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ரஷ்யாவிடமிருந்து கூடுதல் S-400 ட்ரையம்ப் ஏவுகணை அமைப்புகளை பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியா தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. கடந்த ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் இராணுவ நடவடிக்கையில் S-400 அமைப்பு அளித்த அசாதாரண வெற்றியே இந்த புதிய நடவடிக்கைக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. ரஷ்யாவின் இராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான கூட்டாட்சி சேவை அமைப்பு இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. இந்தியாவில் சுதர்சன் சக்ரா என்று அழைக்கப்படும் S-400 அமைப்பு ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானின் வான்வழி அச்சுறுத்தல்களை திறம்பட முறியடித்து இந்திய விமானப்படை தளங்கள் மற்றும் எல்லை பகுதிகளுக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்கியது. ரஷ்ய அரசு ஊடகமான RD இந்தியா இந்த அமைப்பின் செயல்திறனை பாராட்டியுள்ளது. 2018ஆம் ஆண்டு கையெழுத்தான $5.4 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தின்படி 5 ரெஜிமெண்ட் S-400 அமைப்புகளை இந்தியா வாங்கியிருந்தது. இதில் முதல் 3 அமைப்புகள் 2023க்குள் வழங்கப்பட்டு மேற்கு மற்றும் வடக்கு எல்லைகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக எஞ்சிய 2 அமைப்புகளின் விநியோகத்தில் தாமதம் ஏற்பட்டது. எனினும் FSVTS தலைவர் டிமிட்ரி ஷூகாயோவ் தெரிவித்தபடி தாமதங்கள் சரி செய்யப்பட்டுள்ளன. 4வது அமைப்பு இந்த மே மாதத்திலும் 5வது அமைப்பு வரும் நவம்பர் மாதத்திலும் இந்தியா வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் மேலும் 5 ரெஜிமெண்ட் S-400 அமைப்புகளை வாங்குவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த அதிநவீன அமைப்பு ஒரே நேரத்தில் பல வான்வழி இலக்குகளை கண்காணித்து தாக்கும் திறன் கொண்டது. பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்தியா இதனை எல்லைப் பகுதிகளில் நிலைநிறுத்தியுள்ளது. தற்போது பாதுகாப்பு அமைச்சகமும் DRDOவும் S-400 அமைப்புகளை இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான ப்ராஜெக்ட் குஷாவுடன் ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன. இந்திய வான்படை கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு மூலம் இந்த ஒருங்கிணைப்பு நடைபெறுகிறது. இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் தங்களுக்குள் தரவுகளை பகிர்ந்து கொண்டு படி ஃபயரிங் திறனை பெறும். இறக்குமதி தொழில்நுட்பத்தையும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தையும் இணைப்பதன் மூலம் இந்தியாவின் தற்காப்பு தன்னாட்சி வலுப்பெறும் என்று அதிகாரிகள் நம்புகின்றனர். ஏவுகணை பாதுகாப்பு தரப்பில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்திய விமானப்படையை வலுப்படுத்தும் மற்றொரு முக்கிய முடிவும் எடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சிடமிருந்து 114 டசால்ட் ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான பிரம்மாண்ட ஒப்பந்தத்தை இந்தியா இறுதி செய்ய உள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு சுமார் 3.25 லட்சம் கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ கோரிக்கை கடிதம் அடுத்த சில வாரங்களில் பிரான்சுக்கு அனுப்பப்படும். மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் 114 விமானங்களில் 90 விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும். எஞ்சிய 24 விமானங்கள் பிரான்சிலிருந்து நேரடியாக வரும். இந்த விமானங்களில் இந்திய உள்நாட்டு தொழில்நுட்பங்களின் பங்களிப்பு சுமார் 50% இருக்கும் என்று பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த 2 முக்கிய ஒப்பந்தங்களும் இந்தியாவின் பாதுகாப்பு திறனை கணிசமாக உயர்த்தும் என்று பாதுகாப்பு வல்லுநர்கள் கருதுகின்றனர். சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளின் அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இந்தியா தனது இராணுவ தயார் நிலையை வலுப்படுத்தும் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது.